பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த அருமையான நாளிலும் ஒரு விலையேற்பட்ட சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். மோசேயின் கரத்திலே கோல், அந்த கோலை வைத்து மோசே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். யாத்ராகம் 4ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்லுவார்கள் என்றான். கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையில் இருக்கிறது என்ன என்றார். ஒரு கோல் என்றான். உன் கையில் என்னப்பா இருக்குது? ஒரு கோல் என்றான். அதை தரையிலே போடு என்றார். அவன் அதை தரையிலே போட்டபோது அது சர்ப்பமாயிற்று. மோசே அதற்கு விலகி ஓடினான். இந்த கோலை, என்னப்பா உன் கையில் இருக்குது? ஒரு கோல் என்றான். அந்த கோலை தரையிலே போடு, போட்டாக்கா சர்ப்பமாயிடுது. அப்புறம் அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதன் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோல் ஆயிற்று. அந்த சர்ப்பமானதுமே கையை நீட்டி அந்த வாளை மட்டும் பிடின்னு, அதை பிடிச்சதுமே மீண்டும் கோலாயிற்று, மீண்டும் பழையபடி கோலாயிற்று. அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. அப்புறம் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற நான் தங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புகிறதற்கு இதுவே அடையாளம் என்றார். இதுவே அடையாளம். என்னது? கோல், அதை கீழே போட்டால் சர்ப்பமாகுதுன்னு என்ன அர்த்தம்? அந்த கோல் ஆதாம் ஏவாள் வழியாக நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்கினாலே சாகவே உன்னித்து பூமி சபிக்கப்பட்டு போனது. அந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து, ஒரு மரத்திலிருந்து, சபிக்கப்பட்ட அந்த மரத்திலிருந்து வந்த ஒரு கோல். அப்போது மரத்துக்கு பின்னாடி சபிக்கப்பட்ட சர்ப்பம் இருக்குது. அதனால் நீ ஆடு மேய்ச்சிருந்த, இவன் பொது ஆடு மேய்ச்சிருந்த போது வைத்திருந்த கோல், அந்த கோல் சபிக்கப்பட்ட நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனி புசிக்குனாலே சாகவே சாவாய், உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். அதை சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து வளர்ந்த அந்த கோல் என்ன பண்ணுறது? கீழே போடுப்பா. போட்டாக்கா அந்த மரத்துக்கு பின்னாடியும் சாபம் இருக்குது, பிசாசு இருக்குது. அது அப்படியே சர்ப்பமாகுது. உப்பு அந்த வாழை பிடின்னு சொன்னதுமே, இப்போ அந்த கோலில் இருக்கிற அந்த சர்ப்பத்தை நீக்கி அது மீண்டும் கோல். இது தேவனுடைய கோல். இது ஏதேன் தோட்டத்தில் இருந்த கோல். ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை அறியத்தக்க கனி புசிக்குவதற்கு முன்பாக ஜீவாத்மாவாகி ஜீவ விசத்துகள் இருந்தாங்க. அந்த கோலாக மாறுது பாருங்க. அதான் ஜீவனுள்ள கோல். எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, ஜீவனுள்ள கோல் வச்சுக்கோ. புரியுதா? இந்த கோல் வச்சு பெரிய பெரிய அற்புதம் செய்கிறாங்க. நீ யாத்ராகம் 1ஆம் அதிகாரத்தில் 8வது வருஷம் எகிப்தியே கலக்குன்னு கலக்கிறான். இந்த கோல் தேவனுடைய கோல். 2வது கோல் எதை கூட? தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறது. அதனால் நீங்கள் கூட தேவனுடைய மனுஷனாக இருக்கணும். மோசே தேவனுடைய மனுஷனாக மாறுறான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, உன் கையை நீட்டி அதை என் வாளை பிடி என்றார். அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்தபோது அது அவன் கையிலே கோலாயிற்று. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிற தங்கள் பிதாக்களுடைய தேவனாய கர்த்தர் உனக்கு தரிசனமானதை அவர்கள் நம்புகிறதுக்கு இதுவே அடையாளம். ஜீவனுள்ள கோல். அந்த கோல் ஜீவனுள்ள கோல். நன்மை தீமை அறியத்தக்க கோலாக இருக்கும்போது அந்த கோலுக்கு முன்னாடி சர்ப்பம் வந்துச்சு. அற்புத அடையாளம்லாம் செய்யாத கோல். பிசாசு அற்புதம்னா செய்யும், ஆனால் தேவனுடைய அற்புதம் செய்யணும். அந்த சர்ப்பம் நீக்கப்படுற அந்த கோலை விட்டு அந்த பிசாசு நீக்கப்பட்டதுமே
பசுத்தாவியானவர் அந்த கோல் தேவனுடைய கோல், பசுத்தாவி நிரம்பிய கோல், ஜீவ வார்த்தை தேவனுடைய கோல்ல தேவ வார்த்தை நிரம்பிய கோல். இப்போ தேவ வார்த்தை கோல் ஆயிட்டு. அப்புறம் இதுவே அடையாளம் என்றார். மேலும் கர்த்தர் அவனை நோக்கி, உன் கையை உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை தன் மடியிலே போட்டு அதை வெளியிலே எடுக்கும்போது இதோ அவன் கை உறைந்த மடையைப் போல் வெண்குஷ்டம் பிடித்தது. முதல்ல கோலை மாத்துறாரு, பிசாசின் கோலை தேவனுடைய கோலாக மாத்துறாரு. இப்போ இவன் கையை மடியில் போட சொல்கிறார். இப்படி மடியில் போட்டதுமே மடியில் போட்டு இப்படி வெளியேத்தாக்கா கை வெண்குஷ்டமாக வெண்குஷ்டம் வந்தது. அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு, திரும்பவும் மடியிலே போடு. எப்படி கோலை கீழே போட்டதுமே சர்ப்பமாக திரும்பி அந்த வாழை பிடிச்சதுமே திருப்பி தேவடைய கோலாக மாறுதோ, அது மாதிரி இவனுடைய கையை மடியில் போட்டாக்கா போட்டு அது வெளியேற்றதுமே வெண்குஷ்டம் வந்துச்சு கையில். அப்புறம் என்ன சொல்ற, அவன் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்ப தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்பவும் அவனுடைய மற்ற சதையை போல ஆயிற்று. திரும்பவும் ஆரோக்கியமாயிடுச்சு. வெண்குஷ்டம் நீங்கி மற்ற சதையை போல வந்துச்சு. இப்போது இந்த கோல் இந்த கை குஷ்ரோக கை கிடையாது, ஆதாம் கை கிடையாது. இது வெறுமை திரும்பவும் தேவடைய கிறிஸ்துவின் கையாக மாறுது. தேவடைய கை தேவடைய கோலுங்க, அவ்வளோதாங்க நச்சுன்னு சொல்லணுனாக்கா. அதுக்கு முன்னே ஆதாமுக்குள்ளே ஒரு அம்மா வயதில் இந்த மோசே ஆதாமுக்குள்ளே பிறக்கிறான். பாவத்தின் சம்பளம் பண்ணும் பிசாசுக்கு இது உள்ள கைக்குள்ளே. இந்த கை ஆதாம் கையாக இருந்தால் உள்ள குஷ்ரோங்குது, சயரோகங்குது, எல்லா ரோகங்குது கையில். இந்த கையை குஷ்ரோக கை வச்சு நீ பெரிய பெரிய அற்புதம்லாம் செய்ய முடியாது எகிப்தில். அதனால் மடியில் போட்டு எடுத்தாக்கா உள்ள குஷ்டங்குதுங்க கைக்குள்ளே. நம்ம கையெல்லாம் ஆதாம் கை, நன்மை தீமை அறியத்தக்க கை குஷ்ட கை. இந்த நன்மை தீமை கை வச்சு நீ ஒரு அற்புதம் செய்ய முடியாது, ஒரு அடையாளத்தையும் செய்ய முடியாது. புரியுதா? ஒரு அடையாளத்தையும் செய்ய முடியாது இந்த கையை வச்சுட்டு. இயேசுநாதருடைய கை இருக்கணும், குஷ்டம் நீக்கப்பட்ட கை. அப்போது தேவடைய கையை அவர் உன் கையை திரும்பவும் உன் மடியிலே போடு என்றார். அவன் தன் கையை திரும்பவும் தன் மடியிலே போட்டு தன் மடியிலிருந்து அதை வெளியே எடுத்தபோது அது திரும்பவும் மற்ற சதையை போல ஆயிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான். அதனால் மற்ற சதையை போல ஆயிற்று. அப்பொழுது அவர் முந்தின அடையாளத்தை அவர்கள் கண்டு உன்னை நம்பாமலும் உனக்கு செவி கொடாமலும் போனால் பிந்தின அடையாளத்தை கண்டு நம்புவார்கள். அப்புறம் இவ்விரண்டு அடையாளங்களையும் அவர் நம்பாமலும் உன் வாக்குக்கு செவி கொடாமலும் இருப்பார்களானால் அப்போது நீ நதியின் தண்ணீரை மொண்டு நிலத்தில் ஊற்றுவாயாக. நதியிலிருந்து மொண்ட தண்ணீர் வெட்டாந்தரையிலே ரத்தமாகும் என்றார். இப்படியெல்லாம் அவனை ட்ரெயின் பண்ணி கையை தேவடைய கையாக மாறி போச்சு, கோல் தேவடைய கோலாக மாறி போச்சு. தேவன்னா ஜீவன், ஜீவ கை ஜீவ கோல். இதை வச்சு அற்புதம் செய்கிறான் பாருங்க. என்ன செய்கிறான் பாருங்க, அற்புதம். பார்வோன்னு ஜனங்களும் வராங்க. வந்து தேவடைய கையை கோல் வச்சு கடலே பழக்கிறான் பாருங்க. பார்வோ சமுத்திரம் எல்லாத்தையும் மூழ்கி போயிடுச்சுங்க. தேவடைய கை தேவடைய கோல் காட்டுறான் பாருங்க. இது தேவடைய கை தேவடைய கோல். புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் கோல், இயேசுவின் கை. தேவன் தனக்கு உலக எதிரிகள்லாம் சமுத்திரத்தில் மாண்டு போயிட்டாங்க. லூயா. அதனால் உன்னுடைய எதிரிகள் சாபங்கள் பாவங்கள் பார்வோனின் ஆவிகள் எல்லாம் சமுத்திராயத்தில் மாண்டு போகலன்னா நீ தேவனுடைய கோலாக இருக்கணும். தேவனுடைய மனுஷன் மோசே. இது குஷ்ரோக கையாக இருக்குது. நன்மத்தேம கையாக இருந்தாக்கா அற்புத அடையாளம். பிசாசு அற்புதம் தான் சாப பாவம் மரணத்தை திரும்ப தான் இருக்கும். பிசாசு கோலாக இருந்தாக்கா ஒரே பிசாசு பிரச்சனை. நன்மத்தேம கை நன்மத்தேம கால். அதனால தான் என்னுடைய எல்லாம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஏசுனார் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமோ இருக்கிறேன். ஏசுனாருடைய கை குஷ்ரோக கை கிடையாது, ஏசுனாருடைய ஜீவ கை. அவர் எதை தொட்டாலும் ஜீவன் உள்ளது.
ஜீவ வார்த்தை. வார்த்தை வந்து நன்மத்தையும் வார்த்தையாக இருக்கணும். ஜீவ வார்த்தையை பேசணும். அந்த ஜீவில் தேவி நீதிட்டு உழித்ததில் பேசணும். தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசினா சத்துருக்கள் சமுத்திர ஆயத்தில் மாண்டு போவாங்க. சாபங்கள் பாவங்கள் மரணத்தில் பாதத்தில் அழிஞ்சு போயிட்டோம். எல்லா பார்வோன் ஆவிகள், பார்வோன்னாக்கா குட்டி உலகத்தின் பிசாசுகள், பார்வோனின் மன்னன், உலகத்தின் அதிபதி, பிசாசுகள், சாபங்கள் பாவங்கள் மரணங்கள் எல்லாம் சமுத்திரத்தில் மாண்டு போயினாக்கா நீ இயேசு ஏற்று பாவத்துக்கு மறித்து தேவி நீதிக்கு பிழைத்த மனிதனாக இருக்கணும். நீ தேவ நீதிமானாக இருக்கணும். அதுதான் தேவ நீதிமான். தேவ நீதிமானால்னா நீ நன்மத்தையும் அறிய சுய நீதி அநீதி, அது மனுஷ நீதி. நம்முடைய நீதியில் அழுக்கானுக்கு அந்த பிசாசு அற்புதம் தான் நடக்கும் மூலமாக. ஒரே சுய நீதியும் அநீதியும் கண்கள் இச்சமாச்சும் இந்த அற்புதம் வாய்நாள்லாம் நடந்திருக்கும். இப்போ இயேசு ஞானஸ்தானம் எடுத்து பாவத்துக்கு தேவ நீதிக்கு அந்த கோலை கீழே போடு, ஞானஸ்தானம் தண்ணிக்குள்ளே மூழ்கி உயிர்த்தேர்ந்த உடனே நீ ஜீவ மனிதன். நீ ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக இருக்கு. இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு இருப்பா. ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம், ஜீவ வார்த்தை. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு பேசினாக்கா பார்வனும் சமுத்திரம் பிசாசியானியெல்லாம் மாண்டுக்கூடும். அதுதான் என்னுடைய எல்லா ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியம். இந்த கோல் தேவனுடைய வார்த்தை குறித்து. இது தேவனுடைய கோல்ன்றார் பாருங்க. தேவனுடைய கோல் சொல்கிறார் பாரு. யாத்திராங்க 14ஆம் அதிகாரத்தில் தேவனுடைய கோலை நீட்டு. இந்த கோலை வச்சு என்ன அற்புதம். எகிப்தில் யாத்திராங்க 1-8 9 அதிகாரத்தை படித்து பாருங்க. எகிப்தியே சேதம் பிசாசின் ராஜ்யங்களை, எகிப்தின் ராஜ்யங்களெல்லாம் மோசே. அப்போது தேவனுடைய கோலாக மாறணும், தேவனுடைய மனுஷனாக மாறணும். தேவனாவே ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்பொழுது மோசே, யாத்திராங்க 14ஆம் அதிகாரத்தை, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அப்போது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு, சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். அதாங்க நடக்குது பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நீட்டுறான் பாருங்க கோல். தேவடைய கையே தேவடைய கோல். சத்துருக்கள் எல்லாம் சாபங்கள் பாவங்கள் மருந்து பாதெல்லாம் ஓடி போச்சு. தேவடைய கோல், தேவடைய கை. இதாங்க உலகம், இதாங்க மேட்ரு. நீ தேவனுடைய மனுஷனாயிரு, பிசாசின் மனுஷனாயிரு. நன்மத்தையும் அறியாது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். பாவ கை, பாவம் பிசாசினால். பிசாசுக்குது கைக்கு பின்னாடி சர்ப்பங்குது. இந்த சர்ப்பத்தை வச்சு சர்ப்பத்தின் வேலையை தான் பார்த்துன்னு இருப்பேன். கண்கள் நிச்சயமா சுய நீதி அநீதி பாவத்தையும் மரணத்தையும் தேவன் தனக்கு உலகத்து கொடுத்து தேவடைய காரியத்தெல்லாம் அழிச்சிட்டு இருப்பேன். நெகட்டிவில் போயிடுது. கிறிஸ்துவின் கை, ஜீவ விஷத்தின் கை, ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். அதுதான் அப்போ நானே ஜீவ அப்பம். இந்த அப்பத்தை புசித்து திராட்சை ரசத்தை பானம் பண்ணு. ஜீவ சொல்கிற ஜீவ ரத்தம். இது ஜீவ சரீர், ஜீவ வார்த்தை. ஏசு வந்து அதனால தான் என்னுடைய எல்லா செய்தியும் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர்னு சர்ச். இன்னொரு சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ். இந்த சேனல்லாம் 100க்கு 100 உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள். ஆதாமுக்குள் பிறந்த நீ, ஆதாமின் சிந்தை மரணம், மரணத்துக்கு அதிபதி பிசாசு இருக்கிறான். அந்த லேகோன்னு எனக்கு ஒரு மனுஷனுக்கு எத்தனை பிசா? 2000 சர்ப்பம், 2000 அசுத்தாவிச்சு பாருங்க. அவன் ஏசு நானே நல்ல ஜீவ சர ஜீவன். அவன் தேவன் தனக்கு ஆதாம் 3 உலகத்துக்கு கொடுத்துரு. 2000 அசுத்தாவி சர்ப்பங்களை நீக்கிட்டு அசுத்தாவி வந்து சொத்த புத்தியாக இருந்தமே அவனுக்கு தக்கவரில் போய் அவனை ஊழியக்காரனே வைக்கிட்டார். மோச மாதிரி ஆகிட்டார். அவனை கீழே போட்டால் 2000 அசுத்தாவி ஓடுதுங்க லேகோன் பிசாசுக்குள்ளேருந்து. நீ ஜீசஸ் பிள்ளையும் பார்த்து கர்ப்பா அசுத்தாவி ஓடு. அவ்வளோ பிசாசுகள், சர்ப்பத்தின் ஆவிகள். அவன் போந்த 100 பிசாசு மகன் அந்த லேகோன்னு இயேசுன்னு பிள்ளையாக மாறிட்டான் பாருங்க. அது இயேசு என்ன பண்ண? நானே ஜீவப்பா, ஜீவ சர ஜீவ ரத்தம். அதான் பாவத்துக்கு மாதிரி ஜீவ சரீரம். நீ ஜீவனுள்ள தேவடைய ஆலயமாக மாறணும். நன்மத்தை மரியாதை ஜீவன் உள்ளவனாக இருக்கும். ஏசு நானே வழிய சத்தியமோ ஜீவன். அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் அவன் வஸ்திரம் தெரிவித்து பிணங்கள் மாதிரி நிர்வாணமாக இருந்தவன் வஸ்திரம் தெரிவி இயேசுன்னு பார்த்து தக்கப்போலில் போய் கத்த தருகிற ஊழி செய்து பிசாசுகளெல்லாம் துரத்துறான். சர்ப்பத்தின் ஆவிகள்லாம் சாபத்துக்கு பாவத்து மாதிரி தருத்தினாலும் ஏசு எங்கு பிசாசின் வல்லமையில் ஆக்கப்படி நானே நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ வார்த்தை. ஏசு நன்மத்தையும் அறியத்தக்கவர் அல்ல, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் அந்த ஜீவனில் தேவி நீதிட்டு உழித்தது இருக்குது.
ஆதாம்குள்ள பாவத்தின் சம்பளம் மரணம், சர்ப்பத்தின் ஆவி. ஏதேன் தோட்டத்தில் சர்ப்பத்தின் வழியில் ஏவாள்கிட்ட நன்மை தீமை அறியத்தக்க நீ புஷிக்கினாலே ஷாகவே ஷாவாய். இந்த கோலுக்கு பின்னாடி, இந்த மனுஷனுக்கு பின்னாடி சர்ப்பம், நன்மை தீமை அறிய, பாவத்தின் சம்பளம் மரணங்குது. அதை ஞானஸ்தானத்துக்கு அடுத்து மறித்து எழுந்த உடனே பாவத்துக்கு தேவி நீதிக்கு கிறிஸ்துக்குள்ள வரணும். அந்த ஜீவ ரத்தத்தை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா, கை தேவடைய கை, கோல் தேவடைய கோல், காலு கண்ணு சரீர ஜீவ ரத்தம், அதை தேவன் தனக்கு உலகத்து கொடுத்தா எல்லா சத்துருக்களும் மாண்டு போவார்கள். அல்லேலூயா. அதுதான் இங்கே பார்க்குறோம். அல்லேலூயா. பார்வோனுடைய சேனைகள் வராங்க, இப்போ எதிரிங்க வராங்க. இவங்க பாரு, செங்கடல் பிறகு யோர்தான் பிறகுது, தேவடைய கோலை நேற்றம் எல்லாம் ஜீவவா தேவன் தரங்களுக்கு சத்துருக்கள் சமுத்திராயத்தில் மாண்டே போனார்கள். சாபம் பாவமான ஒய்ஞ்சே போச்சு. இந்த தேவடைய கோலை வச்சு தான் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷமாக அவன் நடத்துகிறான் வனாந்திரத்தில். தேவடைய வார்த்தை, தேவடைய கோல், நன்மை தீமறியத்தக்க இந்த மோசே கையை போட்டால் குஷ்ரோக கையாகுது, கோலை போட்டால் சர்ப்பம் போகுது. திருப்பி கோலை கையை எடுத்ததுமே தேவடைய கையாக மாறுது, ஜீவ கை. அந்த கோலை பிடிச்சி வாழ பிடிச்சி, அது ஆதாமுக்குள்ளே பிறந்த சபிக்கப்பட்ட பூமியிலேருந்து வந்த அந்த சபிக்கப்பட்ட அந்த மரத்துலேருந்து வந்த அந்த கோல் கொள்ளுகிற சர்ப்பம் நிகழ்ந்துமே அது தேவடைய கோலாக மாறுது. அல்லேலூயா. இந்த கோல் தேவடைய வார்த்தையை குறிக்குது. நீ வார்த்தை நன்மை தீமை வார்த்தையை ஜீவ வார்த்தையாக மாறணும். நன்மை தீமை அறியத்தக்க மனுஷனாக இருக்க சபிக்கப்பட்ட மனுஷன் ஜீவ வார்த்தை மனுஷனாக மாறணும். ஜீவனுக்குள்ளே வரணும். தேவை நீத்து உயிர்த்ததில் பேசணும். தேவன் தனக்கு உலகத்து பேசினா அந்த செங்கடல் பிளந்து யோர்தான் செங்கடல் சமுத்திராயத்தில் மாண்டு போனது போல சத்துருக்கள் எல்லாம் மாண்டு போவோம். உங்களுக்கு விரோதமாக வர சத்துருக்கள் எல்லாம். அல்லேலூயா. பாருங்க, ஆதாம் மூலமாக வர பார்வோன் சேனைகளும் நன்மை தீமை அறியத்தக்க சாப பாவம் மனது உங்களுக்கு விரோதமாக வருது. கோலை நேற்றாம் பாருங்க, தேவடைய கோல் தேவடைய கை எல்லாம் பாவ சாபம் மன பாதாளம் எல்லாம் குழிகே போயிடுச்சுங்க. வேத சரித்திரங்க, உண்மையில் நடந்த சரித்திரம். அதனால் ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வா. அந்த கிறிஸ்து நானே வழியும் சத்தியம் ஜீவனமாக இருக்கிறார். அவர் தேவி நீதிட்டு உயிர்த்ததில் இருக்கிறார். மனுஷன் பாவத்தின் சம்பளம் மரணமாக இருக்கிறான். உள்ள சர்மம் இருக்குது. அது தேவன் தனக்கு கொடுக்குதுன்னா ஆசீர்வாதத்தெல்லாம் ஆயிடுச்சுடு. சுகம் பலன் ஆசை எல்லா பிசாசு ராஜ்யமாகவே இருக்கும். ஆதாமுக்குள் பிறந்த நீ கிறிஸ்துக்குள் வரணும். ஜீவனுள்ள அவர் அப்பத்தை ஜீவ கை ஜீவ காசு ஜீவ கண்ணு ஜீவ தேவன் தனக்கு உலகத்தை கொடுத்தாக்கா பிசாசுகள் அழிஞ்சு போயிடும். சாபங்கள் பிசாசுகள் அழிக்கும்படிக்கே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இந்த கோல் தேவனுடைய கோல். இல்லையா? நீ தேவனுடைய கோலை எடுத்து என்ன பாரு, யாத்திராங்க 17 பாரு, அங்கே ஒரு யுத்தம் நடக்குது. யாத்திராங்க 17 அமலேக்கியர் வந்து ரெபி தீமியிலே இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை, பாருங்க, தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். தேவனுடைய கோலை என் கையில். என்ன கை? ஆதாம் கை கிடையாது. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதான் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு மோசே எல்லாம். அந்த ஆட்டுக்குட்டி இயேசு அடையாள புதிய உலகத்தில் பார்த்து தேவாட்டுக்கு ஜீவ ரத்தத்தை. பழைய ஏற்பாட்டில் இயேசு சரீரத்தில் வரல. அதுக்கு ஒரு பைதட்டு ஆட்டுக்குட்டி இயேசு கிடையாதுமா. பைதட்டது ஆனாட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு பலிபீடு செலுத்தி ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் நீதிமான் ஆக்கப்பட்டோம்னா அந்த மோசே. அப்போது தேவனுடைய கோலை என் கையிலே பிடித்து கொண்டு நிற்பேன். கட்சியில் போய் பாருங்கள், அந்த அமலேக்க சங்காரமாயிட்டான் எதிரி. யோசுவா அமலேக்கரே அவன் ஜனங்களையும் பட்டயத்தாலே பட்டய கரிக்கினாலே முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். தேவனுடைய கோல் தேவனுடைய கை. சொல்கிறேன் பாருங்க, தேவனுடைய கோல் அது நன்மை தேம கோலாக இருக்குது. ஜீவ விச்சத்தின் கோல், ஜீவ சர்ற ஜீவ ரத்தம், ஜீவ விருச்சம், ஜீவ சர்ற ஜீவ ரத்தம், ஜீவனுள்ள கோல் அது. சொல்கிறார் பாரு, அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனுஷரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியிலே தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான்.
கை தேவடைய கை, கோல் தேவடைய கோல், வார்த்தை ஜீவ வார்த்தை, ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சர்ரம், ஜீவ ரத்தம், நன்மை தீமை உலகம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை சரீரத்தில் வியாதி, சாப்பப்பா பிசாசு அற்புதமாக இருக்கும், உடம்பெல்லாம் வியாதி பாருங்க. ஏசு எங்கு சுற்றி பிசாசின் பல்லவிலாக அப்படி அவர் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்குறார். கூட்டுக்கண்டு செவிட்டுக்காது குஷ்ரோகி வியாதிப்பட்டவங்க எல்லாரும் விடியிலாகிறார். ஜீவ சொல்கிறோம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸ், ஜீவ கிட்னி, தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுத்து பிசாசின் பல்லவில் ஆகப்பட்ட யாரும் விடியிலாகிறாரு. மரித்தோர் கூட எழுப்புறாரு. பிசாசும் மரணத்தை கொண்டு வரான். சர்பத்தின் ஆவி நீக்கிட்டு மரணத்தை நீக்கிட்டு உயிர்த்தேலும் ஜீவன் கொடுத்து மரித்த லாசர் கூட உயிரோடு எழுப்புறாரு. அந்த தேவடைய கோல், தேவன்னா ஜீவன், அவர் தேவன் நீதி உயிர்த்ததுமா இருக்கிறாரு. அது உங்ககிட்ட குத்துக்கிறாரியா சிலுவையில். மோசையை விட பெரிய ஆள் நீ புதிய ஏற்பாட்டில். யோவான் சாணியில் பெரியவர், தேவடைய ராஜ்யத்தில் சிறுவ பெரியவன் எனப்படுக்குது. அப்போ ஜீவ வார்த்தை, ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, ஜீவ கிட்னி, ஜீவ பூமி எல்லாம் ஜீவனுக்குள்ளே வரணும். நன்மை தீமை சொல்கிறோம், நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை வார்த்தை, நன்மை தீமை தொழில், நன்மை தீமை வியாபாரம், நன்மை தீமை பூமி. உனக்கு பூமி சபிக்கப்பட்டிருக்கும், முள்ளும் குறுக்கும் தான் விலைக்கு போய் எல்லாம் நன்மை தீமை ஆகி போச்சு. நன்மை தீமை அறியத்தக்க சாகவே சாவு பிசாசு தான் இருக்கிறான். அதில் கண்கிச்ச சுயநீதி அநீதி அசுத்தாவி தாங்குது. அப்படிப்பட்ட ஜீவன் உள்ளவனாக ஜீவனுள்ள கிறிஸ்துவ ஏசு ஜீவ சொல்கிற ஜீவரத்தத்தை புஷிக்கிறோம். அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு உலகத்தை கொடுத்தா சத்ருக்கள் சமுத்திராயத்தில் பாண்டே போவார்கள். பாவம் சாபம் மரணமும் பார்வோனும் சேனை பாருங்கள். ஆதாம் மூலமாக அவர் நன்மை தீமை அறியத்தக்கவன். தேவடைய கோல், தேவடைய கை, மோசே சமுத்திரத்துக்கு வேண்டும் வரும்போது ஏற்றாண்டாங்க. எல்லாம் சமுத்திர பாவம் சாவம் மனத்திற்கு பாதாளம் மாண்டே போச்சு. பாவங்கள் உருவனத்தை பாதுபடி சமுத்திரம் மாண்டு போனார்கள். பாவத்தின் சம்பளமான மாண்டு போனது பழைய ஏற்பாட்டில். இது புதிய வாட்டு ரத்தத்தின் மூலம் நீர் பாவ சாபம் அசுத்தாவிகள் சாபங்கள் பாவம் எல்லாம் மாண்டு போயிடும். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடுக்குது. கிறிஸ்து சிந்தையோ ஜீவனும் சமாதானத்தை கொடுக்குறது. அதனால் தேவனுடைய கோலை உன் கையில், தேவனுடைய கை எல்லாம் தேவனுக்குள்ளே வாங்க. அதை தேவன் தனக்கு ஆதாம் மூழ்கத்துக்கு கொடுத்து பாருங்க. எல்லாம் சுத்தாவிலும் சமுத்திரத்தில் மாண்டே போயிடும். நன்மை தீமறியத்தக்க கறி புஷிக்குனாலே சாகவே தான் சாவாய். பார்வோன்னு ஜீவனை கசப்பாய்க்கிருந்தான். அங்கே ஆட்டுக்குட்டி ரத்து பஸ் காட்டு ரத்து நிலைக்காலில் பூசவே இல்லை. அதனால் பஸ் காட்டு ரத்து தைச்சி நிலைக்காலில் பூசிட்டு தான் அந்த மோசே வரான். அப்போ எல்லாம் பைதொட்டு ஆட்டுக்குட்டிகளில் வரணும். இயேசுவின் சரீரம், இயேசுவின் ரத்தம், ஜீவ உலகம், ஜீவ வானம், ஜீவ பூமி, ஜீவ சரீரத்தில் வா. நன்மை தீமை வாழ்க்கை, நன்மை தீமை தொழில், நன்மை தீமை மனைவி, நன்மை தீமை பிள்ளைங்க எல்லாம் சாக கிடக்குது. பாவத்தின் சம்பளம் இயேசு மத்திய மாற்றங்கள் எல்லாம் ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றலாய் அசுத்தாவியாகுது. மனுஷமில்ல சர்பத்தின் ஆவிங்க, வியாதியாவி, சாபாவி, மரணாவி, கொலைகள், வியாதிகள், வறுமையில், தரித்திரங்கள் அசுத்தாவியாகுது மனுஷனுக்குள்ள. இயேசு பிசாசின் வல்லமையில் ஆகப்படி ஆர்வில் நானே நல்ல மேய்ப்பேன் ஜனங்களுக்காக ஜீவனே ஜீவ தேவ நீதி தேவன் தன கொடுக்குற அந்த ஜீவனில் தேவ நீதி உயிர்த்ததில் அது தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு அசுத்தாவிதத்தை பசுத்தாவிற்கு நீ ஜீவனில் தேவடைய ஆலயமாக மாறு. நானே திராட்சை நீங்கள் ஒருவனுக்கு கிறிஸ்துக்குள்ளே தான் புது சிருஷ்டியாக இருக்கிறான். அவனை கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வராரு. அந்த ஜீவ சொல்கிற ஜீவரத்தம், ஜீவ வார்த்தை, நன்மை தீமை வார்த்தையாக பேசியிருந்தால் பிசாசு தான் இருக்கும். நன்மார்க்கும் துன்மார்க்கும் சுயநீதி அநீதி பேச பிசாசு அற்புதமான வியாதிகளும் வறுமையில் தரிசு ஆகவே தான் சாவாய். ஜீவ வார்த்தைனா தேவி நீதித்தை உங்கள் சபிக்குள் ஆசிரியர்கள் பகைக்குள்க நன்மை நீங்கள் சத்துரு ஜீவ சொல்கிறோம், ஜீவ ரத்தம், ஜீவ உலகம், ஜீவவான இயேசுக்கு சாப்பிட்டவா எல்லாம் ஜீவ வார்த்தை. அதில் கெட்டது எதுவுமே இல்லை. அளவற்ற அன்பு, மன்னிப்பு, இறக்கம், தேவி நீதி உயிர்த்தல், பரலோகராஜ்யம். பிதாவை ஆதாம் மூணு உலகத்துக்கு பேச அசுத்தாவில பசுத்தாவிர தேவதூர்களாக பணிவிட செய்ய நீ உலகத்துக்குள்ளே பூமிக்கு உப்பாயிருப்பாய். இதோடு கூட நான் முடிக்கிறேன். அதனால் ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தையோ ஜீவனம். மோசே பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக நீதிமானாக்கப்பட்டு தேவனுடைய மனுஷனாக மாறினான். தேவனுடைய கோல் இருந்தது அவங்ககிட்ட. நீ புதிய ஏற்பாட்டில் இயேசு ரத்தத்தின் மூலமாக கழுவப்படணும். அந்த ஜீவ சரீரத்தை பூசிக்கணும். நீ ஜீவுள்ள தேவடைய ஆலயமாக மாறணும். ஜீவ வார்த்தை பேசணும், தேவனுக்கு பேசணும். ஆதாம் மூடு வளர்த்து பேசினா அந்த செங்கடலில் எல்லா பார்வனும் சரி மாண்டு போனது போல் எல்லா பிசாஸ் பார்வன் சேனியும் எல்லாத்தையும் மாத்திரம் மாண்டு போது பாருங்க. பாவத்தின் சம்பளம் மனம் சாப பாவ மனத்துக்கு பாதாளம் எல்லாம் மாண்டு போச்சு. தேவடைய கோல், தேவடைய வார்த்தை பேசு, ஜீவ வார்த்தை பேசு, தேவ நீதி உயிர்த்தல். இதாக்குமா ஆதாம் மூணு உலகத்துக்கு பேசும்போது பாவ சாபம் குடும்பத்துக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் எல்லா சொத்துக்களை இன்றைக்கு காண்கிறீங்க, நீ என்றைக்கும் காண்க மாட்டாய். கிறிஸ்துக்குள்ளே இருங்க. அந்த கிறிஸ்துவ தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்து கொடுக்கணும். தேவி நீதிட்டு உயிர்த்தல் கொடுக்கும். இல்லைனாக்கா நன்மை தேவையே தேவன் தனக்கு ஆதாம் முழு சாபத்தில் பிசாசு பிள்ளையா சர்பம் கடிக்கவும் திருடவும் கொள்ள வைக்கும். வேறு நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்னாரு. பசுபிதாவே இந்த அறிமான நாளில் இந்த அவருடைய செய்தியின் மூலமாக எங்களோடு கூட பேசியிருக்காங்க. நன்றி செலுத்துகிறோம்.
பயப்படாதீங்க, கலங்காதீங்க. ஆதாமின் சிந்தை மரணம், கிறிஸ்து சிந்தைய ஜீவன சிந்தை. ஆதாம் வழியாக பிறந்தான் அந்த மோசே. ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலமாக தேவி நீதிமான பழைய ஏற்பாட்டில் தேவடைய கோல், தேவடைய கையில் இருந்த குஷ்டம் நீங்கி போச்சு, தேவடைய கையாக மாறிச்சு. கோல் இருந்த சர்ப்பம் நீங்கி போச்சு, தேவடைய கோலாக மாறிச்சு. அது ஜீவக்கோல், ஜீவசர ஜீவரத்தம். தேவன் தனக்கு ஆதாம் முழுவதும் பாவ சமுத்திரம் மாண்டே போனார்கள். ஆதாமின் சிந்த பாவ சாபமான சமுத்திரம் மாண்டே போனது. மோசையை கொண்டு எகிப்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வந்திருக்க தாவே. 40 ஆண்டு சோத்திரம் வனாந்தரத்தில் நடத்தியிருக்க தாவே. அந்த மோசை தான் புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து மூலமாக எங்கள் பைதொட்ட ஆட்டுக்குட்டி மூலமாக எங்களை நீதிமான் ஆக்கப்பட்டு தேவி நீதிமான். இயேசு தேவி நீதியின் சம்பளம் உழித்தேதல். ஆதாம் பாவத்தின் சம்பளம், நான் சர்பத்தின் பிள்ளை. பாவத்தின் சம்பளமான தேவன் தனக்குள்ள சர்பத்தின் ஆவிகள் திருடவும் கொள்ள வைக்கிறது. நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும். அது பரிபூர்ணப்படும் வந்து அந்த ஜீவனில் தேவி நீதி உயிர்த்தல் கொடுத்திருக்கிறேன். அதை எடுத்து ஞானஸ்தானத்தை பாவத்துக்கு மறித்து தேவ நீதிக்கு போயிட்டு அந்த தேவ நீதி உயிர்த்தல் தேவன் தனக்கு ஆதாம் மூடு வாய்நாளெலாம் கூட இடைவெளி எக்கால் கொடுக்கத்தா குடும்பத்தில் பார்வோனாவிகள் சாபத்தினாவி வியாதி வறுமை தரித்திரம் பகை கசப்பு வைராய் கோபம் சண்டை பிரிவினை நன்மத்தையும் அந்த பார்வோனியும் சமுத்திரத்தில் மாண்டு போக இருக்கத்தா. அசுத்தாய் தொட்டு பசுத்தாய் வீடு பாலும் தேன் ஒரு நல்ல விஷயம் காணான் தேசவாய் சேர்ந்தது போல பாலும் தேனும் விழா சகல நன்மைகள் ஆசுவாத ஐஸ்வர்ய சமாதான சந்தோஷம் உண்டாக இருக்கத்தாய். எல்லாரும் ஜீவுள்ள தேவடைய ஆலயமாய் மாற்றிக்கிட்டா. ஆதாமுக்குள் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வருங்க தாய். மத்திய மாட்டு லூக்கா முழுது அவர் எங்கு சுற்றி தந்த பிசாசின் வல்லவிலாக அப்படி யாரும் இல்லாக்கினார். பிசாசுகளை சிதறடித்தார். சாபங்களை பாவங்கள் மன தத்துவத்தெல்லாம் இன்றைக்கி பசுத்தாயிருக்கி அவனை எல்லாரும் விடியலாக்கி கிறிஸ்துக்குள்ளே கொண்டு வருகிறதா. அவனுக்கு கிராமங்கள் பட்டந்த இயேசு ஜீவன் பரிவிஜல் தேவத்தனை கொடுத்து ஜீவுள்ள தேவடைய ஆலயமாக ஜீவுள்ள பிள்ளைகளாக ஜீவனுள்ள தேவடைய பிள்ளைகளாக எல்லாரும் மாட்டுகிறங்க தாவே. ஆதாம் பிறந்த கிறிஸ்துக்குள் கொண்டு வருங்க தா. கிறிஸ்துவ தேவந்தற்கு ஆதாம் வாய்நாளெலாம் கூட எக்கால் கொடுக்குற தாவே. உலகம் முழு குட்டி பாதாளமாக எல்லா சர்பத்தின் பிள்ளைகளாக நன்மை தேமறிய சாகவே கொலைகள் வெறிகள் வியாதிகள் வறுமை தட்டும் உலகம் முழு 816 கோடிக்கும் அதிகம் ஆதாமுக்குள்ள நிமித்த பூமி சபிக்க முன்னுக்கு நன்மை தேமறியத்தக்க ஜனங்க அவங்களை கிறிஸ்துவ ஜீவுள்ள தேவடைய பிள்ளைகளாய் மாட்டுகிறதா. ஜீவசாரம் ஜீவரத்தம் ஜீவவானம் ஜீவசேரம் 816 கோடி பேர் இயேசு ஜீவன் தேவந்தருக்கு ஆதாம் அசுத்தாயத்தில் பசுதாய்க்கு தேவடைய பிசாச ராஜ்யங்கள் அழித்து சிதறடித்து தேவடைய ராஜ்யம் பல்லவத்து ராஜ்யம் செய்யப்படி பூலையை செய்யும்படி மாம்சமான யாரும் ஒப்பிடுகிறங்கத்தா. செங்கு சுற்றி தந்தார். பிசாசின் வல்லவிலாக்கபடி அவரு வெளியிலாக்கும்படி ஜீவுள்ள தேவலையும் மாட்டி பிசாசுகளை தந்தார். சர்பத்தை துரத்தினார். குஷ்டத்தை நீக்கினார். வியாதிகளை நீக்கினார். ஜீவுள்ள தேவடைய ஆலயமாய் நானே ராஜ்யம் நீங்கள் ஒருவன் சொல்லிட்டு போயிட்டே இருந்தார் கத்தா. ஒவ்வொரு மோசேக்கள் புதிய ஏற்பாட்டு மோசேக்களாக தேவன் தனக்கு ஆதாம் ஜீவுள்ள தேவடைய வார்த்தைகள் பேசி அசுத்தாயத்து பார்வன் பால் சமுத்திரம் மாண்டு போக இந்த செய்திகள் ரோடனை பயன்படுத்தி ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கத்தா. பெரிய காரியங்கள் செய்யும் இயேசு நாமத்தில் எல்லா ஜெபம் கோமைகள் ஜீவுள்ள நல்ல பிதாவே ஆவே. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர் பகுதியில் எங்கள் சபை நடக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக இந்த செய்திகள் கொடுக்குது. ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராம் தாமஸ் சர்ச், யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. இன்னொரு சேனல் எஃப்டிசி வெள்ளூர்னு ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னொரு சேனல் துளசிராம் தாமஸ் 100% ஜீவ மார்க்கம். உலகத்தில் எங்குமே விலையேற்பட்ட சத்தியங்கள் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. குறைந்து ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இதிலிருந்து நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்ந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. ஆதாமுக்குள் பிறந்த ஒரு மனுஷனை கிறிஸ்துக்குள் கொண்டு வர நன்மத்தை மரியத்தங்க சாக ஒரு ஜீவனுள்ள பிள்ளையாக மாறுங்க. அது இயேசு ஜூன் உங்கள் பிள்ளைகள்லாம் ஆதாமுக்குள் நன்மத்தை மரிய பாவத்தை தேவந்தர் சர்பத்தின் பிள்ளைகளாகுது. இயேசு ஜீவன் பரிவர்த்தனை தேவன் தனக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு கிறிஸ்துவின் ஜீவனில் தேவடைய பிள்ளைகளாக மாற்றுங்க. அந்த பிள்ளைங்க அற்புதம் அடையாளம் செய்துடும். தேவடைய அற்புதம் தேவடைய தான் மோசை செய்தான். அதை விட்டுட்டிங்கன்னா நன்மத்தை பிசாசின் அற்புதங்கள் சாபங்கள் பாவங்கள் மாதிரி பாதாளத்துக்கு போய் சேர்ந்துடும். ஒன்று ஆதாமுக்குள்ள இல்லை கிறிஸ்துக்குள்ள, ஒன்று நன்மத்தை மரியத்தக்க எனக்கு ஜீவித்திருக்க இருக்கணும், ஒன்று தேவனுக்குள்ள இல்லை சாத்தானுக்குள்ளே இருக்கணும். ஆதாமின் சிந்தை உனக்கு மரணத்தை கொடு, கிறிஸ்துவ சிந்தை ஜீவன சமாதானம். அந்த கிறிஸ்துவ தேவன் தனக்கு ஜீவ பார்த்து இயேசு சாமண்ட வாக்குத்தத்தை பிதாகுமார் ஆதாம் முழு கொடுத்து கொடுங்க. வாய்நாளெலாம் கொடுங்க, இடைவிடாமல் கொடுங்க, எக்காலத்து கொடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க. ஏராளம் செய்தி 100-2000 வீடியோஸ் மேலே போட்டுக்கிறேன். ஜீவ வார்த்தை தான் செய்தி, மிஸ் பண்ணாதீங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ண. குறைந்து ஒரு 100 பேருக்காவது கடைசி நாள் ஏற்பாடு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மாபெரிய ஏற்பில் கொண்டு வரார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களோடு கூட பேச்சிருப்பாரானால் கர்த்தர் உங்களோடு கூட பேசி உங்களை உற்சாகப்படுத்திருப்பாரானால் கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என் கூகுள் பே நம்பர் 733 கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விருப்பம் இருந்தால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 733-958-6648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்கள் நண்பர்களை பிள்ளைகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
குறைந்தது ஒரு 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். இது நிமித்தம் நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டே தீர்வீர்கள். இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்க. கடைசி நாள் லேபில் தேவன் உங்கள் வல்லமையாக பயன்படுத்துவார். இந்த செய்தி 12/5/2026 பரிபூர்ண ஜீவன் சபை சோழன் பகுதியில் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.